ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்கள், நான் இப்போ அவுள் எடுத்திருக்கேன். இலை அவுள் வச்சுருந்தேன். நீங்கள் கெட்டி அவுள் யூஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் ஊற வைக்கணும். இது நான் உடனே சட்டுன்னு தண்ணி எடுத்து அதை அலசி வச்சுருவேன். வச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே அது பலப்பலன்னு ஆகிடும். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம அப்படியே விட்டுறலாம் இதை. இதுக்கப்புறம் நான் ஆனியன் ஒரு 5 ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த 5 ஆனியன் நான் பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெயில் கடுகு வச்சுருக்கோம், போட்டு தாளிச்சிட்டேன். ஸோ கருவேப்பிலை அதில் போட்டுட்டு பெருங்காயம் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வறுத்த நம்ம கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்த பிறகு ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகா மட்டுமே போதும். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 கிள்ளி போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா கலரி எடுத்துகிட்டு வதங்கிட்ட பிறகு நம்ம இந்த அவுளில் கொட்டி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அவுளில் கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கையால் நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி கொழுக்கட்டையாக நம்ம வைக்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்கிட்ட ஒரு பொத்தக்கூடை இருந்தது. அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். அதை பாருங்கள், அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது ஆவி நல்லா தண்ணி கொதித்து வந்தது. அதனால் அப்படியே நான் அதை கொழுக்கட்டி அதில் வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டேன். இது பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 4-5 எடுத்து நம்ம ஒரு இட்லி பொடி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எதுவுமே வேணாம் தொட்டுக்கிறதுக்கு. அதனால் நான் சட்னி, வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி வீட்டில் இருந்தது. ஸோ அதுவும் கார சட்னியும் வச்சுருக்கேன். சாம்பார் நான் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுவும் சாம்பாரும் தொட்டு சாப்பிட கொடுத்துட்டேன். இன்றைக்கி இதுதான் எங்களோட டிஃபன். சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவுளில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க.